ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லீவ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நாள் எப்படி போச்சு? என்னோட நாள் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு 4-5 டேஸாகவே ஃபீவர் இருக்குது. ஆனால் நான் வெளியில் காட்டிக்கல ஃபீவர் இருக்கிறத. அதே சமயம் 2 days பிஃபோர் பார்த்துருப்பீங்க, கழுத்து இங்கே பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் ஃபீவர் நேற்று வரைக்கும் இருந்ததுனால டேப்லெட் போடாமல் இருந்தேன் நான். ஃபைனலி டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் நைட்டு ஃபீவர் குறைஞ்சது. ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஃபீவர் இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட்னஸ். ஓகே, நேற்று இன்னும் அதிகம் டயர்ட் இருந்தது. சாரி, நேற்றுக்கு ரீடிங் பண்ணாததுனால. நியூ மூன் அதுவுமா சில பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க நியூ மூன் ரீடிங்காக. டயர்ட்னஸ் இருந்ததுனால பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல எனர்ஜி ரீடிங் உட்காரும் போதே அந்த எனர்ஜியில் எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் மேலே இந்த கார்டை நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது எடுக்க சொன்னதுனால எடுத்துட்டேன். இந்த கார்டு என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்கன்னா, ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு தெரியுதா? ஸ்ட்ரென்த் கார்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த பேஷன், உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பேஷனேட்டோட உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு ஹெல்தி பவுண்ட்ரிஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு மேஸ்குலின், ஒரு ஃபெமினின், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு ட்ரூ பொட்டென்ஷியல், அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அன்லாக் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ட்ரூ பொட்டென்ஷியல் என்ன, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்துட்டு தைரியமாக போல்டாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட தட்டி எழுப்பியிருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு ஹிடன் டேலண்ட்டை வந்து தட்டி எழுப்பி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஃபுல் காட், மேலே ஃபுல் காட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு புது எனர்ஜி, புது விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்க சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்புறாங்க, அந்த மாதிரி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ரொம்ப ரொம்ப உங்களுடைய க்ரோத் நீங்களே வந்துட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த இடத்துல உங்களுக்கு க்ரோத் தேவைன்றது உங்களுடைய அந்த பென்ன்றது ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் மாதிரி. பென் கூட சொல்ல முடியாது, பென்சில் சொல்ல முடியாது, ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர், ஒரு டேட்டூ மாதிரி. அதை வந்துட்டு நீங்களே வந்து டிசைன் பண்ணுறீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கணுன்றத நீங்களே வரைகிற மாதிரி எல்லா விஷயங்களுமே. நான் கார்டு இன்னைக்கு ஷஃபிள் பண்ணவே தேவையில்லை. நான் கார்ட்ஸ் அந்த டெக் எடுத்து வைக்கும்போது தானாகவே உங்களுக்கு வருது எல்லாமே. பார்த்தீங்களா? தானாகவே வருது. ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி டேப் பண்ணியிருக்கீங்க. அந்த பவர்ஃபுல் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. டிவைன் தலையில் கொட்டி உங்களை அந்த ஒரு எனர்ஜியில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய சுச்சுவேஷன்ஸ் மேபி இன்னமும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் அடி எடுத்து வச்சிட்டீங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தானாக புரிய வைக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கண்டிப்பாக அதுக்கான நிறைய கிளாரிட்டி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. யூனிவர்ஸோட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கு. நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. இன்னும் என்ன சொல்ல இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? தானாகவே ரீடிங்க்கு வந்து உட்கார்ந்த உடனே தானாகவே இந்த மெசேஜஸ் வந்துருச்சு. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ் ஏதாவது ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகாதேவ்
லார்ட் சிவா அவங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். மா பார்வதி, மகாதேவ் அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 28 Thursday சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமே யாருக்காவது. 28 Thursday வியாழக்கிழமை யாருக்குன்னா முக்கியமான விஷயமா இருக்கலாம் அன்னைக்கு, இல்லை முக்கியமான நாளாக இருக்கலாம், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு இது லைஃப்பில். சில பேருக்கு வந்துட்டு 2014ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். எதனா உங்களுக்கு குறிப்பிடுற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரி. 2014 மேபி அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு போல்டாக ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச நாளாக இருக்கலாம். இது ஒரு நாள் குறிப்பிடுது. 2014 28 Thursday இல்லை வரப்போகிற 28 Thursday ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம் சில பேருக்கு. ரொம்ப 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 க்ளோஸ்ன்னு கேட்குது. ரொம்ப க்ளோஸ் யாராவது உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஏதாவது இறந்த நாள், நினைவு நாள் அந்த மாதிரி ஏதாவது வருதா? 28 Thursday அன்னைக்கு, Thursday அந்த மாதிரி இருக்கா, இல்லை Thursday இறந்தாங்களா, அந்த மாதிரியான ஒரு நாள். அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப ஒரு ஹெல்தியான பவுண்ட்ரிஸ் கிரியேட் பண்ணி அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை டேப் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கீங்க. நிறைய ஒரு டீப் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் சில பேருக்கு இப்போ மேபி ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். சில விஷயங்கள் டீப்பாக இன்னும் போகணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகியிருக்கலாம். வேறு ஏதாவது ஆன்செஸ்டர்ஸ் கைடன்ஸ், உங்கள் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ், யாரோட கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரியான கைடன்ஸ்? around house number 125 240 significant. pearls significant-ஆ இருக்கலாம். pearls முத்து, இல்லை முத்து நேமாக இருக்கலாம். முத்துலக்ஷ்மி. ப்ரொடெக்ஷன் கார்டியன் கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி. ப்ரொடெக்ஷன் கார்டியன். ட்ராப் யுவர் ஷீல்ட்ஸ். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் நீங்கள் வந்துட்டு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபியர்னாலேயோ ஏதோ ஒரு விஷயங்கள்னாலேயோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயோ நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு பவுண்ட்ரிஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணலை. நீங்கள் ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கிறீங்கன்றது தெரியப்படுத்துகிறாங்க ப்ரொடெக்ஷன் கார்டியன். அவங்களுடைய பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. மேபி நீங்கள் வந்துட்டு பீகாக் ஃபெதர் பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். பீகாக் ஃபெதர் சிக்னிஃபிகண்ட். ஏஞ்சல்ஸ் ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. நிறைய சயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட. அந்த நிறைய ஏஞ்சல்ஸ் சம்மந்தமான நிறைய சில ஃபீட்ஸ், இல்லை சில விஷயங்கள் நீங்கள் வந்து மீடியாவில் பார்க்குறதா இருக்கலாம். ஏஞ்சல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தானவே உங்கள் கண்ணு முன்னாடி வரதா இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். இதனால சடனாக நீங்கள் அந்த விஷயங்கள் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய வாய்ஸ் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பேசுகிறதுல ஏதாவது தயக்கம் இருக்குது, அதில் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்ததுன்னா இப்போ போல்டாக பேசுகிறீங்க. எந்த விதம் தடையும் இல்லை. அந்த உங்களுடைய வாய்ஸ், உங்களோட இந்த இடம் வந்துட்டு அந்த சக்ரா வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயங்களும் நீங்கள் தயங்குறதில்ல, போல்டாக பேசுகிறீங்க. உங்களுடைய விஷயங்களை தைரியமாக வைக்கிறீங்க அந்த இடத்துல. நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஹெல்தி ப்ரொடெக்ஷன், ஒரு ஹெல்தி பவுண்ட்ரிஸ் தான் வச்சுருக்கீங்க. தவிர அது அந்த பவுண்ட்ரிஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்ற விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இல்லை, மற்றவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. ஒரு ஹெல்த்தியான விஷயமாக தான் நீங்கள் உங்களுடைய பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணி ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவேக்கனிங் உங்கள் விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. எல்லா விதத்துலேயும் நடந்துகிட்ருக்கு. நான் மேபி பாஸ்ட் ஒரு 10 days 15 days-ஆகவே நான் வந்துட்டு என்னோடய ரீடிங்ஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கும்.
அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு அவேக்கனிங் இருக்குது, ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு, நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய பார்க்குற விதம் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் பேசுகிற விதம் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் யோசிக்கிற விதம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மேஸ்குலின் ஃபெமினன் எனர்ஜின்றது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போது யாரும் அதை அசைக்க முடியாது, அந்த மாதிரியாக இருக்கீங்க. யாரையும் நம்பி நீங்கள் இல்லை, மேல் ஆர் ஃபீமேல் யாரையும் நம்பி இல்லை. உங்கள் உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை, இந்த விஷயங்கள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. மெய் பார்க்குறவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கலாம். மேபி உங்களுடைய பேரண்ட்ஸ் இப்போ இங்கே இல்லைனாலும் நீங்கள் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க, பவர்ஃபுல். ஹோப் இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகி இருக்கும்னு. யாருக்கு ரெசனேட் ஆகுனானதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. 144 chosen number, chosen one's number. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ரெசனேட் ஆகியிருந்ததுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக கமெண்ட்டில் 144 அந்த நம்பர் எல்லாருமே குறிப்பிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் என்ன ஒரு தடயம் இல்லாமல் இன்னும் அதிக கிளாரிட்டி கிடைக்கணும். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸான பர்சன்ஸ், க்ளோஸான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். உங்களுக்குன்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க. இந்த ஒரு பிறவின்றது எதனால், உங்களுக்கான பர்பஸ் என்ன, லைஃப் பர்பஸ் என்ன, நிறைய ஜாப்ஸ் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் டெய்லி பண்ணுற அந்த ஜாப்ஸை விட கடவுள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலியமாக நடக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு 75% ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க. அந்த கொஞ்சம் உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. உங்களை அந்த வழியில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கடவுள். உங்களால் சரி எந்த ஜாப் வேணாலும் இருங்க, அது மூலிமா உங்களுக்கு கடவுளுக்கான ஒரு சில விஷயங்கள் சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் மூலிமா கடவுள் மக்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக இருங்க, தைரியமாக இருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜியை நீங்கள் ஹானஸ் பண்ணியிருக்கீங்க. செலிப்ரேஷன் மேபி யாராவது துபாய் அந்த மாதிரி இடத்துலேருந்து பார்க்குறீங்களோ, யாராவது வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு பாலைவனம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்துன்னு சொல்லி தெரியல, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கும் இந்த விஷயம். ஒரு பாலைவனம், ஒரு டெசர்ட் அந்த மாதிரியான இடத்துல இருந்து. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.